அன்பார்ந்தவர்களே, பிறரை அங்கீகரிப்பது என்பது அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு. நம்முடைய பணிகளை அவர்களை நம்பி அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற போது அந்த பணி மிக சிறப்பாக முடியும், எல்லோருக்கும் நன்மையாக முடியும். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசாக விளங்கியது மௌரிய பேரரசு. இந்தியாவை ஆண்ட மௌரிய அரசர்களில் சந்திரகுப்த மௌரியர் சிறந்த அரசராக கருதப்படுகிறார். சந்திரகுப்தர் அரசருடைய ஆட்சி முறையே இன்றும் இந்திய ஆட்சி முறையில் பின்பற்றப்படுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. காரணம், சந்திரகுப்தர் பல பணிப்பிரிவுகளை உருவாக்கினார். அவரது அரசவையில் அவர் உருவாக்கிய பணிப்பிரிவுகளை நிர்வகிக்க ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சரை நியமித்தார். அந்த அமைச்சர்களிடம் பல்வேறு இலாக்காக்களை ஒப்படைத்து சிறப்பான நிர்வாகம் செய்திட வழிவகுத்து கொடுத்தார். அவரால் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு துறையின் அமைச்சர்கள் பேரரசர் நம்மை தேர்வு செய்து தன் ஆட்சியில் பங்கேற்க செய்துவிட்டார் என்று மிகவும் மகிழ்ந்து பெருமிதம் கொண்டனர். அதன் விளைவு, ஒவ்வொரு அமைச்சரும் தனது துறையின் பணிகளை சிறமேற்கொண்டு மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடனும் கடமை தவறா நேர்மையுடனும் பணியாற்றினர். அவர்கள் காட்டிய தன்னிகரற்ற ஆர்வமும் கடின உழைப்பும் அந்தந்த துறையை பெரும் வளர்ச்சி காண செய்தன. மக்கள் அனைத்து விதமான வசதிகள் வாய்ப்புகளை பெற்று செழிப்புடன் வாழ்ந்தனர். நாடும் மேன்மை அடைந்தது. எனவே தான் சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சி உலக புகழ்பெற்ற ஆட்சி என்று வரலாற்றில் பேசப்படலாயிற்று. பணி பகிர்வே வளர்ச்சிக்கும் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ள தகவல்களை கடத்தி செல்லும் கருவியாகும். பிறரை நம்புவோம், பிறரிடத்திலே பணிகளை ஒப்படைப்போம். எல்லோரும் இணைந்து பணியாற்றுகிற போது வளர்ச்சியை காண்போம்.